எப்படி நடு ரோடு நடந்து போய் பாரு. இவ அப்பம் கட்டின ரோடு மாதிரி. இத பாரு அம்மா அனுராதா சில்க் தாயே. கொஞ்சம் திரும்பி பாரு, எவ்வளவு தூரம் பின்னாலே வருது. இத பாரு, இப்போ இடிச்சேன்னா ஃபுட்பால் மாதிரி எகிரி போயிடுவேன். இந்த ரோடு நான் கவர்மெண்ட் உனக்கு தான் கட்டி வச்சிருக்காரா? வேற யாருமே நடக்கவே கூடாதா? கொஞ்சம் ஓரமா போனா என்ன காது கேட்காதா? பைத்தியக்காரி ஐல பூ புள்ள தச்சி. ஆமா, என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை நான் பின்னால இருந்தே பார்த்தேனா முன்னால இருந்த விஷயம் தெரியல. நீங்க எங்க போன சொல்லுங்க, நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஹென்ஸ்மேன் ரோட் போவோம். வாங்க வாங்க. வேண்டாங்க, என்கிட்ட பணம் இல்ல. எது? என்கிட்ட பணம் இல்ல. பணம் இல்லையா? பரவாயில்ல, போய் கேட்டேனா. வாங்க வாங்க வாங்க. மெதுவாங்க மெதுவாங்க. ஐயோ, நீங்க எப்படி நடந்தா எனக்கே வயிறு கலக்குதுங்க. மெதுவா மெதுவா. மன்னிச்சிடுங்க, இந்த புள்ளத்தாச்சின்னு தெரியாம தபலா வாசிக்கிற மாதிரி ஏதோ பேசிட்டேன். ஷாபைக்கு போய் கொடுத்துடாதீங்க. வாங்க உட்காருங்க. உட்காரு. மெதுவா மெதுவா மெதுவா. வீணா வாசிக்கிற மாதிரி. அப்பா சௌகரியமா உட்காருங்க. என்ச்மேன் ரோட். ஸ்டார்ட் ஆயிடு லட்சுமி, சோதிக்காத. ஸ்டார்ட் ஆயிடு. என்ன சொல்ற? சீச்சி இருக்காது. இத பாரு, எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சிடக்கூடாது. கண்ட கண்ட நேரத்தில் விளையாடாத லட்சுமி. என் கண்ணில என் ராணில. ஸ்டார்ட் ஆயிடுமா? ஸ்டார்ட் ஆயிடுமா? விடணும் டைய தொட்டு கும்பிடுற. ஸ்டார்ட் ஆயிடுமா? ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப எப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் நான் பாக்குறேன். விளையாடுற என்னமா? உன் புருஷன் எங்க வேலை செய்யறாரு? போலீஸ் இன்ஸ்பெக்டர். என் தம்பியோ காலேஜ்ல படிக்கிறான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுற. ஆமா, இப்ப எத்தனாவது மாசம்? 9வது மாசங்க. கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. இதெல்லாம் நமக்கு தேவைதானா? 9 தானே லட்சுமி? நீ மரியாதையா ஸ்டார்ட் ஆடுமா? ஸ்டார்ட். லட்சுமி ஏமா இறங்கிட்டீங்க? நடந்து போயிருந்தா இந்நேரம் போய் சேர்ந்திருப்ப. நீயும் வண்டியும். பரவாயில்ல, குழந்தை பிறந்த சொல்லி அனுப்புங்க. முட்டாய் முட்டாய் வாங்கிட்டு வரேன். ஆமா, முதல்ல இந்த டப்பா வண்டியை சரி பண்ணு. வேணுங்க, உங்களை ஃப்ரீயா கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன்ல, எனக்கு வேணும். பாத்தியா லட்சுமி, உனக்கு கிடைக்கிற பட்டம். இப்போ அது மரியாதையா ஸ்டார்ட் ஆடுமா? வர்ற நீ நடந்துக்கிற முறை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல லட்சுமி. ஏதோ கள்ளக்கடத்தக்காரன் வந்தாங்க, நீ ஸ்டார்ட் ஆகல. நான் தான் ஒத்துக்கிறேன். ஏதோ பாவம் புள்ளத்தாச்சு 9 மாசம் இன்னைக்கோ நாளைக்கோ அவ வந்து உட்கார்ந்து இருக்கா. நீ ஸ்டார்ட் ஆகுதுன்னா எப்படியா? இன்னைக்கு உனக்கு 2 லிட்டர் பெட்ரோல் கம்மியா ஊத்து, அப்பதான் புத்தி வரும். வணக்கம் தலைவர். வணக்கம். ஐயோ, என்ன மன்னிச்சுக்குங்க, என்ன மன்னிச்சுக்குங்க. எந்திரிங்க. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி. என்னைய தேடுற? இருந்த விஷயம் காணாம போச்சே. இது ஒரு மாதிரி கொலைதான். நான் செம்பத்தியா மாட்டிக்கிட்டேனே. நான் க்ளோஸ். போலீஸ் போலீஸ். ஐயோ கத்தாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படின்னா? அப்படின்னா அப்படிதான். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ரெண்டும் தான். யா எப்போ? நேத்து. குழந்தைங்க எங்க? ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. நேத்து குழந்தைங்க பிறந்திருக்கு, இனி ஸ்கூலுக்கு போயாச்சா? குழப்பறாளே.
அப்பா இப்ப வந்து இப்படி இருக்குமே, இப்படி இவ்வளவு பெருசு, சும்மா அப்படி அது இங்க அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆன உடனே ஆகுவேன். உடனே ஆகாதுப்பா, கொஞ்சம் டைம் பிடிக்கும். பிடிக்கும் பிடிக்கும், பிடிச்சுக்கிட்டோம் இப்படி இப்படி புள்ளத்தாச்சு. அதான் அதான். ஐயோ, இவ்வளவு வயசாகி இதை புரிஞ்சதுக்கு இவ்வளவு நேரம். மறந்தே போச்சுப்பா, இது ஒரு தப்பா? இதெல்லாம் ஏன் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு? சொல்றேன் வாங்க. அப்பா, ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அப்படி ஆகுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 3-4 வருஷம் ஆகும். குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது ஆகும். 1 வருஷமா? நீ யாரு இதெல்லாம் மாத்துறதுக்கு? இதையே இப்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டு? 10 நாளுக்கு முன்னால ஒரு பொண்ணை பார்த்தேன். வயிறு சும்மா இவ்வளவு தூரத்துக்கு பெலூன் மாதிரி பெருசா இருந்துச்சு. அதே பொண்ணு நேத்து பார்த்தேன். சேப்பாக கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஒரே லெவலா இருக்கு. எப்படி? டெலிவரி ஆயிருந்திருக்கும். அப்படி அப்படி அப்படின்னா குழந்தை பிறந்திருக்கும்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். அதே பொண்ணு இந்த காலையில பார்த்தேன். மறுபடியும் வயிறு இவ்வளவு தூரத்துக்கு பெருசா பெலூன் மாதிரி இருக்கு. அது எப்படி? மிரட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்கு தெரியுமா? நீ ஒருவேளை அவங்க அக்காவை பார்த்திருப்ப. அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணை தான் பார்த்தேன். ஐயோ, நீ சொல்றபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. அப்படியே நடந்திருந்தாலும் உலகத்துல ஒரு பிரளயமே வந்த மாதிரி. என் கண்ணாலே பார்த்தேங்கிற. ஒண்ணு பண்ணு, நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. 10 நாளைக்குள்ள 2 தடவை வயிறு வீங்கி 2 புள்ளைய பெத்த பொண்ணுன்னு சொல்லி எக்ஸிபிஷன் நடத்தி பணத்தை வசூல் பண்ணுவோம். இதையும் கதவை சாத்தி கேட்டான். ரொம்ப போச்சு. நம்ம பேச்சு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. என்னையா, இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா? இல்லம்மா, கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடும். சீக்கிரம். ஏய் ஏய், திட்டு பாத்துங்களா? என்னடா பண்ணிருக்காங்க? இது வர இப்ப வர. பொம்பளை பொறுக்கி இன்ஸ்பெக்டர் பண்ணாட்டியா நீ? எப்படி 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 இன்னி குழந்தைங்க பொண்ணு நல்ல ஸ்கூலுக்கு போயாச்சா? ஊரியா ஏமாத்துற? ஏழுங்க குடிக்க எடுத்து வந்து கள்ளச்சாரமா காய்ச்சுற. இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? யாரா நீ உபதேசம் பண்றதே? இந்த நாட்டோட குடிமகனப்பா. அதர்மத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் தர்மம் சொல்ல வந்திருக்கேன். நியாயத்தை சொல்றேன். என்னடா நியாயம்? இந்த அடி தடி சண்டையில வேண்டாம். நீங்க அடிக்கிறீங்க, அப்ப நான் அடிக்கணும். அடிப்பியா நீ? விட்டுடுவோமா? பின்னிடுவா. பாத்துட்டு இருக்கீங்க, அடிச்சு நொறுக்குங்க. கழுத்து பிடிச்சிட்டியா? என்ன கை எடுக்க மாட்டேன்ல? இப்ப சுத்தி விடுற பாரு. இப்ப பிடிச்ச பாரு. இப்ப அடிச்சே பாரு. இப்ப பின்னுவே பாரு. இப்ப 2 பேரா நல்லா இருக்கும். அடிக்க பாரு. சொல்லாத. இப்ப மேல எகிரி சம்மர் சால்ட் அடிச்சு உங்களை நிக்க போய் பாரு. நின்னுட்டுனா இப்ப பாரு, சும்மா ஏர்ல சுத்தி சுத்தி அடிக்கிறேன். தலைய புடிச்சிட்டுனா இப்ப பின்னால ஒதுக்க போய் பாரு. அங்கெல்லாம் தூளு. சொல்லிக்கிட்டே உதைக்கிறான்.
வாங்கிட்டு இருக்கானுங்க வெக்கம் இல்ல. இந்த கட்ட கட்டையெல்லாம் வேண்டாம், சும்மா தமாஷா சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீ அடிச்சுதான் சத்து போயிட்டா உன்னை உள்ள போட்டு விடுவாங்க. குதிக்கலே இருக்கு. இப்போ அடி. ஐயோ போச்சே போச்சே, சொல்லிக்கிட்டே உதைக்கிறானே பாவி. நல்லா இருப்பியா? அர்த்தம் யாரு? அர்த்தம் யாரு? எவனும் இல்லையா? அப்பவே சொன்ன கேட்டீங்களா? சும்மா தர்மத்தை கடி வாங்குனீங்க, நம்மளையும் டேடாக்கிக்கிட்டு. அட பாவி, அடுப்பெல்லாம் உடைச்சிட்டு உன்னை என்ன பண்ற பாரு. அடுப்பு இடுப்பே உடைச்சுடுறேன். இடுப்ப உடைப்பியா? கையை கட்டினா உடைச்சுடுவேன். பொம்மையா நீ பொறுக்கி கம்மி நாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி கபகபா இருக்குதா? ஏமாத்த அடிச்சேனா? அடிப்பியா நீ? என்ன அடிப்பியா நீ? அவ்வளவு தைரியம் இருக்கா? அடியா பாக்கலாம், அடியா பாக்கலாம். சரியான அப்படியா இருந்தா அடி. கள்ளச்சாரம் பாது பாட்டில் 10 நாளா 3 நாளா குழம்பு தூக்கமே கிடையாது. சொன்னேன்ல 4 நாளுக்கு ஒரு வாட்டி ஏறுது இறங்குதுன்னு. இதான் பக்கத்து வீட்டுல 1000 நடக்கும். அதை பத்தி நமக்கு என்ன பண்ணீங்க? பக்கத்து வீட்டுல சாரை காசுங்க பாத்துட்டு பாருங்க சொல்லிக்கலாம். நாளைக்கு ஏதாவது இந்த பக்கம் சாரை வாடை வந்தது உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். உன்ன மாதிரி 1000 பேரை பாத்துட்ட. போயா பரட்டு தலையா? எடுத்த எல்லாம் சரியா போடுங்க. அப்பா இதை போச்சுக்கிட்டேன் விடமாட்டேன். என்ன வேடிக்கை பார்த்தாச்சுல? போங்க எல்லாரும் போங்கயா. இவன் என்ன இப்படி கத்துறா? பெரிய வீர போயா. இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு போங்கயா. யோ என்கிட்ட வாலாட்டினல, நாளைக்கு உன்னை என்ன பண்ற பாரு. யார தீத்து கட்டணும்னு சொன்ன? அதான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கானே அந்த டாக்ஸி டிரைவர், அந்த ரவுடியத்தா எங்க இடத்துக்கு வந்து என் சாரா அடுப்பெல்லாம் உடைச்சதும் இல்லாம என் ஆளுங்களையும் அடிச்சு போட்டான். அதுக்கப்புறம் கை நீட்டி இந்த கண்ணத்துல வேற அரைஞ்சிட்டான். அவன் இப்படியே விட்டு வச்சா அந்த ஏரியாவில நம்ம தொழிலையே செய்ய முடியாது. கேட்டீங்களாடா? அவன் நம்ம பொண்ணுகிட்டே வாலாட்டி இருக்கான். எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்கடா. ஓகே சார். நான் போயிட்டு அப்புறம் வரேன். கண்டிப்பா வந்துடு. நான் யாருக்கும் ஓசியில உதவி பண்றதில்ல. திடுக்கிடும் செய்தி. நகரத்தில் ஒரே பரபரப்பு. ஒரு பெண் வயிற்றில் ஆட்டுக்குட்டி. பெண் வயிற்றில் ஆட்டுக்குட்டிய? ஆட்டுக்குட்டி எப்படி? ஆடு எப்படி? குறும்பு செய்த அந்த ஆட்டை வலை வீசி தேடுகிறார்கள். ஏன்பா டாக்ஸி வருமா? வரும் சார், ஆனா 4 பேர் தான் போக முடியும். நாங்க 5 பேர் போகணுமே. அப்போ வேற டாக்ஸி பாருங்க. ஐயா நாங்க இந்த டாக்ஸில தானே போனோம். போயிடுவோம். ஜானி, நீ என்ன மனுஷனா மிருகமா? நீ சொன்னத நான் செஞ்சேன்ல, நான் சொல்றத நீ செய். இங்க வா. ஜானி, என் பொழப்புக்காக தான் நான் கள்ளச்சாராயம் விக்கிறேன்னு தவிர என் உடம்ப விக்கிறதுக்காக இல்ல. இங்க வா. உன்னை கொன்னுடுவேன், கிட்ட வராத. ஜானி, ஜானி ப்ளீஸ் கிட்ட வராத. ஜானி, ஜானி ப்ளீஸ் என்ன விட்டுடு. ஜானி வேண்டாம், உன்னை கை எடுத்து கும்பிடுறேன்.
ஆளுங்க என்ன உரைச்சு கொண்டு வரதான் வந்தாங்க. ஆனா மத்தியில கொஞ்சம் கிக்கிரி பிக்கிரி ஆயிடுச்சு. நான் அவங்கள உரைச்சு கொண்டு வந்துட்டேன். அவங்களாம் சரியா இருக்காங்கன்னு எண்ணி பாத்துக்கோ. என்ன பாக்குற? என்னை அடிக்கிறதுக்கு அடியாட்களை அனுப்புற. இனிமே என்ன அடிக்கணும்னா இந்த மாதிரி சோதா பசங்களை அனுப்பாத. நல்லா ஸ்ட்ராங்கான பசங்களை அனுப்பு. என் காலையும் பிடிக்கிற என்றே. என்ன மன்னிச்சிரியா? நீ மட்டும் இப்ப வரலனா என் மானமே போயிருந்திருக்கும். மானமா? அப்படி ஒண்ணு இருக்கு அவனுக்கு? ஆண்டவன் கை கால் கொடுக்கல, உடம்புல தெம்பில்ல. ஒருவேளை கஞ்சி சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும். கௌரவமா வாழணும்னா 4 வீட்டு 10 பாத்திரத்தை வீட்டை பெருக்கு, கூலி வேலை செய். அப்படி செய்ய முடியலன்னா பட்டி கடந்து சாகு. கள்ளச்சாராயை காய்ச்சி வித்து காசு பொறுக்கிற பொறுக்கி மானத்தை பத்தி பேசுற. டிரைவர், நீங்க கொஞ்சம் வண்டியை நிறுத்து. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி நான் இதை வந்துடுறேன். மழை வருது சார், சீக்கிரம் வந்து வந்துடுறேன்ப்பா. நீ எப்படி இங்க? இதாயா நானே கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணம். டிரைவர், டிரைவர், என்னப்பா உன்னை வெயிட்டிங்ல விட்டு போறதே தப்பா போச்சே. ஆமா. வருவியா வரமாட்டியா? வேற டாக்ஸி பிடிச்சிட்டு போப்பா. அப்ப பணம் வச்சுக்க. நீ சரியான ஆளுப்பா.